சோத்துக்குள்ள கரியா கறிக்குள்ள சோறா என்று பந்தியில் அமர்ந்தவர்களை வியக்க வைக்கும் விதமாக மதுரை குலுங்க நடைபெற்று முடிந்திருக்கிறது சமபந்தி கறி விருந்து. 30,000 பேர் கலந்து கொண்ட கழுங்கடி முனியாண்டி கோவில் திருவிழாவை பற்றி ஒரு பார்வை. மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையில் உள்ளது வெள்ளக்கல் கழுங்குடி முனியாண்டி கோவில். இங்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 37வது ஆண்டாக நடைபெற்ற கரிவிருந்து திருவிழாவில் பெருங்குடி, திருப்பரங்குன்றம், சிந்தாமணி, சாமநத்தம், அவனியாபுரம், பர்மா காலனி, பிரசன்னா காலனி உள்ளிட்ட சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். இரவு 12 மணிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முனியாண்டி கோவில் முன்பு ஆட்டுக்கிடாய்கள் வெட்டப்பட்டன. நூற்றுக்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்களின் கைப்பக்குவத்தில் பலி கொடுக்கப்பட்ட ஆடுகள் சமைப்பதற்கு ஏற்றவாறு வெட்டப்பட்டு பெரிய பெரிய பாத்திரங்களில் சமைக்கப்பட்டன. மணக்க மணக்க ஆட்டுக்கறி கொதிக்க கொதிக்க பல கிலோமீட்டருக்கு கறிக்குழம்பு வாசனை ஒருபுறம் கமகமக்க 500 மூட்டை அரிசி கொண்டு சாப்பாடு தயாரானது. ஆனி திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று முனியாண்டியை தரிசனம் செய்துவிட்டு கரிவிருந்தை வெளுக்க தொடங்கினர். சோத்துல கரியா கரியில சோறா என்று சந்தேகம் வரும் அளவுக்கு இலையில் ஆட்டுக்கறி அள்ளி அள்ளி பரிமாறப்பட்டது. காலை முதல் இரவு 10 மணி வரை இந்த அன்னதானம் நடைபெற்றது. 30,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த சமபந்தி விருந்தை ருசித்து சென்றனர். இது போன்ற கரிவிருந்துக்கு அடுத்து 2 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமே என்ற ஏக்கத்தோடு விருந்துண்டவர்கள் திரும்பி சென்றதை பார்க்க முடிந்தது.